அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து, கொஞ்சம் நல்ல விஷயம். சரிங்களா? ஆ ஸ் இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் இருக்கிறார் இல்லையா? அவரோட சேனல பார்த்தேன். அவர் நல்லா பேசுவாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட வீடியோ பார்த்தேன். இந்த ரிதன்யாவுடைய டவுரி ஹராஸ்மென்ட் பத்தி பேசியிருந்தாரு. அதுல 4 பொண்ணுங்க சமீபத்தில டவுரி ஹராஸ்மென்ட்ல இறந்து போயிருக்காங்க. இது ரொம்ப இப்படி இன்னமும் இறந்துகிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அ அதுவும் 2 பவுனு அதாவது 1 டிஜிட்ல இருந்து 2 பவுனு, 4 பவுனு, 5 பவுன்ல ஆரம்பிச்சு 200 பவுன் வரைக்கும் இந்த டிமாண்டும், பிரச்சனையும் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு அ இப்போ நம்ம எதுக்கு கல்யாணம் பண்றோம்? எதுக்கு கல்யாணம் பண்றோம்? காக்கா, குருவியெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுது? ஏதோ 2 முட்டை போட்டு, குஞ்சு பொரிச்சு நமக்கு அடுத்த ஜெனரேஷன உருவாக்கிட்டு, அதாவது நல்லபடியா வளர்க்கணும். அத கஷ்டப்படுத்தாம நல்லபடியா வளர்த்து, அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்றது. சரிங்களா? ஒரு அறிவோட, நல்ல மனசோட, நல்ல ஆரோக்கியமான ஒரு பிள்ளைகள விட்டுட்டு போறது. அவன் எப்படி போகத்தானே போறான். இங்கேயே உட்காந்துருக்க போறான் 100, 200 வருஷத்துக்கு. அப்போ நமக்கு எதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது? அதுவும் மாமனார் வீட்ல இருந்து தான் கேட்கணுமா? மாமனார், மாமியாருக்கு ஒரு 60 இல்ல 50 வயசுக்கு மேல ஆகுறப்போ, அவங்கள போய் டிமாண்ட் பண்ணி கேட்கறது ரொம்ப பாவம். அதாவது குடுத்தா வாங்கிக்கலாம். ஏன்னா நகைங்கிறது வந்து ஒரு அவசரத்துக்கு அடகு வைக்கலாம், வைக்கலாம். ஏன்னா எனக்கு எனக்கு அது அப்படிதான் தோணுது. ஏன்னா எங்க அம்மாவோட நகை அடகுலயே தான் இருக்கும். அது எப்பவுமே அது எப்பவுமே பேங்க்லயே தான் இருந்தது. ஒண்ணு பேங்க்ல இருக்கும், இல்லாட்டி அரிசி பானையில இருக்கும். எங்க அம்மா வந்து ரொம்ப சிம்பிளான மனுஷி. நகை போட்டு நான் பார்த்ததே இல்ல. அதனால தான் நானும் இப்படி ஆயிட்டேன்னு நெனைக்கிறேன். அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு பெண் ஒரு பொண்ண ஒரு பையன் கல்யாணம் பண்றான். அது சந்தோஷமா வாழணும், அடுத்த தலைமுறை வரணும். அப்படித்தானே? அவ்வளோதானே மேட்ரு. அவ்வளோதான் விஷயமே. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ம் கண்டு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து சரியா? "உற்றறியும் ஐம்புலன்களும் ஒண்தொடி கண்ணே உள" அப்படின்னா, அ அது 2க்கா வச்சுக்கோங்க. கண்டு, கேட்டு. அதாவது ஒரு பெண்ண வந்து ஒரு பெண்ணோ ஆணுன்னு வச்சுக்கோங்களேன். பெண்ண பத்தி சொல்றாரு அவரு. ஒரு பெண்ண பார்க்கிறதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குமாம். ஒரு காதலிக்கிற பையன், இல்ல ஒரு மனைவி, அவங்கள பார்க்கிறதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குமாம். சரியா? அப்புறம் வந்து அவங்களோட குரல கேட்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குமாம். இல்ல காதலிக்கிற டைம்ல அப்படியெல்லாம் இருக்கும். சரியா? அடுத்து 3 விஷயமும் வந்து நான் சொல்றதுக்கு நல்லதில்ல. அதாவது கண்டு, கேட்டு வந்து கொஞ்சம் தூரத்தில இருக்கிற மாரி இருக்கும். மத்த 3ம் வந்து அ ஐம்புலன்கள் அப்படின்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐம்புலன்களுக்கும் இன்பத்தை தரக்கூடியவள் பெண். அப்படிப்பட்ட ஒரு அது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இப்ப எந்த இடத்துல நகை வேணும், பணம் வேணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. கல்யாணம் பண்ணாம